வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மரக்கட்டையாய் படுத்திருக்கும் மருமகளை கவலையோடு பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார் கமலா. மருமகளை ஒரு கண்ணும் ஜன்னல் வெளியில் மற்றும் படிப்பதற்காக கொண்டு வந்திருந்த புத்தகத்தில் ஒரு கண்ணுமாக மனம் அலைப்பாய உட்கார்ந்திருந்தார். பூஜாவை பற்றிய கவலை அவர் நெஞ்சை அழுத்தியது. அவள் கடைசி நேரத்திலும் டிராவிஸுடன் தானே இருந்திருக்கிறாள். அதற்கு தண்டனையாகத்தான் கடவுள் அவளை இப்படி ஒரு நிலையில் வைத்திருக்கிறாரோ? இனியாவது பிழைத்து வந்து சரியாய் நடந்து கொண்டால் சரி. மூளையை அழுத்தி கொண்டிருந்த இரத்தத்தை வெளியேற்றி விட்டதால் பூஜா கோமாவில் இருந்து விழிக்க அதிக வாய்ப்பிருக்கிறது என்று டாக்டர்கள் கூறியிருக்கிறார்கள். பார்ப்போம். எல்லாம் கடவுள் விட்ட வழி. இன்னும் என்னென்ன பட வேண்டியிருக்கிறதோ என்று நினைத்தபடி புத்தகத்தில் கண்ணை மேய விட்டார். அவினாஷ் கண்ணாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். சோர்ந்து தெரிந்தான். தூக்கம் இல்லாமல் கண்கள் சிவந்திருந்தன. மகனை பார்த்ததும் எழுந்தார் கமலா. ஏதாவது அசைவு தெரிந்ததாமா? கேட்டபடி பூஜாவின் அருகில் சென்றான். இல்லையப்பா, ஆனால் ஒரு முறை வலிப்பு வந்தது. மருந்து கொடுத்திருக்கிறார்கள். கொஞ்சம் கவலையாக இருக்கிறது. பலமான அடி பல இடங்களில் பட்டிருக்கிறது. உடலும் மூளையும் பலத்த அதிர்ச்சி அடைந்திருக்கின்றன. அதில் இருந்து மீண்டு வருவது நேரம் எடுக்கும். கவலைப்படாதீர்கள், பூஜா விடித்து விடுவாள். நாளை காலில் சர்ஜரி செய்வார்கள் என்று நினைக்கிறேன் என்றவன் அறைக்குள் வந்ததில் இருந்து முதன்முறையாக தன் தாயை பார்த்தான். அவர் முகத்தில் இருந்த கவலை அவனை என்னவோ செய்தது. என்னம்மா, டயர்டா இருக்கா? இல்லடா, பேப்பரில் ஆக்சிடென்டின் விவரம் எல்லாம் போட்டிருந்ததே. திரும்பவும் இவள் அந்த டிராவிஸுடன் தானே சேர நினைத்திருக்கிறாள். ஆனால் நீயோ இவளுக்காக இப்படி உருகுகிறாயே. பேச பேச நான் தழுதழுத்தது. கண்கள் குளமாகின. தாயை பார்க்க அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. கடைசியாக பூஜா பேசிய வார்த்தைகள் அவினாஷின் செவியில் ஒலித்து கொண்டே இருக்கத்தானே செய்கிறது. இவன் தானே பூஜாவை யவனின் பிடியில் விட்டுவிட்டு வந்தான். தாயின் தோளில் கை வைத்து ஐசியூவை விட்டு வெளியே கூட்டி வந்தான். அம்மா, வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கள். பூஜா எழுந்ததும் எல்லாம் சரியாகிவிடும். கவலைப்படாதீர்கள் என்றான். அவி, அப்பா வேண்டுமானால் பூஜாவுடன் இன்று தங்கட்டும். நீயும் வீட்டுக்கு வந்து தூங்கு. நாளை நாம் இருவருமே இங்கு வரலாம் என்றார் கமலா. இல்லைம்மா, நான் அப்புறமாக வீட்டுக்கு வருகிறேன். நீங்கள் இருட்டு முன் கிளம்புங்கள் என்ற தாயை வற்புறுத்தி லிப்ட் வரை கொண்டு வந்து விட்டவன் பூஜாவின் அறைக்கு திரும்பினான். அசையாமல் படுத்திருக்கும் அவள் அருகில் வந்து தன் மருத்துவ கண்களால் எல்லாவற்றையும் ஒரு பார்வை பார்த்தவன் பூஜாவின் இடப்பக்கம் வந்தான். வலிப்பு வந்தது என்றார்களே, எதனால் இருக்கும்? டிராவிஸ் அவளை நகர விடாமல் அழுத்தி பிடித்து கொண்டிருந்தான். அவனிடமிருந்து திமிர முயற்சித்தாள் பூஜா. முடியவில்லை. அலற முயற்சித்தாலும் அவள் வாயை கூட அவளால் திறக்க முடியவில்லை. அவள் பார்த்து கொண்டே இருக்கும்போது டிராவிஸின் முகம் சிறை அதிகாரியின் முகமாக மாறியது. அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டார். ஆனால் அவர் அடித்ததோ அவளுக்கு வலிக்கவே இல்லை. பூஜாவிற்கே அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. பலத்துடன் தன்னை சிறை வைத்திருந்த அந்த இரும்பு உடலை தள்ளிவிட்டு ஓட ஆரம்பித்தாள் பூஜா. யோசித்தபடி அவினாஷ் பார்த்து கொண்டிருக்கும் போதே பூஜாவின் இடது கன்னம் அசைந்தது போல் இருந்தது. அடுத்தடுத்த வினாடிகளில் அவள் கை கால்கள் வெட்டி கொண்டு இழுத்தன. அவள் அசைவை கண்காணித்து கொண்டிருந்த இயந்திரம் வேகமாக சத்தமிட நர்ஸ் வேகமாக உள்ளே ஓடி வர, மீண்டும் ஒரு முறை வலிப்பு வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். உடனடியாக மருந்தை உடலில் செலுத்துங்கள் என்றவன் குனிந்து பூஜாவின் தலையை மெல்ல மெல்ல கோதி விட்டான். அந்த வினாடியில் அவன் மருத்துவனாக இல்லாமல் ஒரு அன்பு கணவனாகவே நர்ஸின் கண்களுக்கு பட்டான். மருந்து உள்ளே செல்ல செல்ல அமைதியானாள் பூஜா. கட்டிலின் பாதுகாப்பிற்காக உயர்த்தி வைக்கப்பட்டிருந்த கம்பி சட்டத்தை இறக்கிய அவினாஷ் அப்படியே பூஜாவின் எதிர்த்தோளை அணைத்தபடி அவன் கன்னம் அவள் தலையில் அழுத்த தன் உடலை வளைத்து பூஜாவை ஒட்டி கொண்டு படுத்தான். மெல்ல அவன் உதடுகளை மென்மையாக பதித்தான். ஓடினாள் ஓடினாள், தலை தெறிக்க ஓடினாள் பூஜா. மூச்சு இறைத்தது. வாயில் நுரை தள்ளி கொண்டு வந்தது.
அவள் தோளை யாரோ தொட்டார்கள். அலறியபடி திரும்பினாள். சிரித்த முகத்தோடு நின்றிருந்தான் அவினாஷ். அவினாஷ், இவனைத்தானே இவ்வளவு நேரம் தேடி ஓடினாள். ஒரு நிம்மதி பெருமூச்சோடு அவன் தோளில் சாய்ந்தாள் அவள். பூஜா ஒரு அழகான நந்தவனத்தில் உட்கார்ந்திருந்தாள். அவளை சுற்றி பல வண்ண ரோஜாக்கள் பூத்து குலுங்கின. அவள் யாருக்காகவோ காத்திருக்கிறாள். அவன் கண்டிப்பாய் வந்து விடுவான், அவளுக்கு தெரியும். அதனால் நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திருந்தாள். அவளுக்கு எதிரில் இருந்த நீரூற்று நடனமாடுவதை ரசித்து பார்த்தாள். ஆங்காங்கே தத்தி கொண்டிருந்த சாம்பல் நிற புறாக்களின் ரோஜா வண்ண சிவந்த கால்கள் நீரூற்றுக்கு போட்டியாய் நடனமாடுவதாய் அவளுக்கு பட்டது. கண்களை மீண்டும் அவன் வரும் வழிப்பாதையில் திருப்பினாள். இன்னும் காணவில்லை. அவன் அவளுடன் விளையாடுகிறான். அவளுக்கு தெரியும். அவளை கோபப்படுத்தி பார்ப்பதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம். இந்த முறை அவன் என்ன செய்தாலும் இவள் கண்டிப்பாய் கோபப்பட போவதில்லை. ஒரு குறும்பு சிரிப்போடு ரோஜா பூக்களோடு விளையாடும் வண்ணத்து பூச்சிகளை வேடிக்கை பார்த்தாள். அவள் பார்வை வண்ணத்து பூச்சிகளை தொடர அவனுடைய பார்வை தன்மேல் படுவதை உணர்ந்தாள். வரட்டும், நான் கவனிக்கவில்லை என்றுதானே நினைத்து கொண்டிருக்கிறான். பக்கத்தில் வரட்டும், கவனித்துக் கொள்கிறேன். மனதில் போய் கோபத்தோடு அவன் வருவதற்காக காத்திருந்தாள். ஆனால் அவன் இருந்த இடத்தை விட்டு அசைவதாய் தெரியவில்லை. ஆனால் அவன் பார்வையை மட்டும் அவளால் உணர முடிந்தது. யோசித்தாள் பூஜா. என்ன செய்வது? தானே எழுந்து போய் அவன் அருகில் செல்லலாமா? ஆனால் ஏனோ எழ மட்டும் முடியவில்லை. இருக்கட்டும், பரவாயில்லை. அவனை எப்படி ஏமாற்றுவது என்று அவளுக்கு தெரியும். அவனை அவள் அருகில் வர வைக்க அவளுக்கு தெரியும். உட்கார்ந்திருந்த பெஞ்சில் தலையை சாய்த்த காலை நீட்டி கண்களை மூடிக்கொண்டாள். அவள் தூங்குவதாக எண்ணி அவளை எழுப்ப அவன் அவள் அருகில் வரத்தானே வேண்டும். கண் மூடி காத்திருந்தாள். ஆனால் அவன் பக்கத்தில் வர காணோம். அவன் அவளை பார்க்கிறானா என்றும் அவளுக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவன் அவளை விட்டு போய்விட்டால்? ஒருவித பயத்துடன் டக்கென்று கண்களை திறந்தாள் பூஜா. கண்களை திறந்ததும் பூஜா முதலில் பார்த்தது அறையின் மேற்கூரையைத்தான். என்ன ஆயிற்று? அவள் ஒரு அழகான பூங்காவனத்தில் தானே உட்கார்ந்திருந்தாள். குழப்பத்துடன் கண்களை சுழற்றினாள். விழியோரத்தில் ஒரு நாற்காலியில் அவன் கண்மூடி உட்கார்ந்திருப்பது பட்டது. தலையை மெல்ல அவன் பக்கமாக திருப்பினாள். நாற்காலியில் உட்கார்ந்தபடியே தூங்கி போயிருந்தான் அவினாஷ். பூஜாவின் அசைவுகள் இயந்திரத்தில் ஒலியை ஒரே சீராக எழுப்ப திடுக்கிட்டு விழித்தான். மீண்டும் வலிப்பு ஏதாவது வந்து விட்டதா? சட்டென்று எழுந்து பூஜாவின் அருகில் வந்தான். கண்களை விரித்து அவனை பார்த்த பூஜா அழகாய் அவனை பார்த்து சிரித்தாள். பூஜா விழித்து விட்டாள். படபடக்கும் நெஞ்சோடு அவள் அருகில் வந்தவன் மெல்ல குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அவள் கண்களை சோதித்தான். இருதய துடிப்பை கேட்டான். உன் பெயர் என்ன தெரியுமா என்று கேட்டான் அவினாஷ். அவன் கேட்டது ஒரே விளையாட்டாய் இருந்தது அவளுக்கு. பூஜா என்று சிரித்தபடியே பதில் சொன்னாள். பதிலுக்கு அவளை பார்த்து சிரித்தவன், நான் யார் என்று தெரிகிறதா என்று கேட்டான். தெரியுமே அவினாஷ் என்று விளையாட்டாகவே பதில் சொன்னாள் அவள். அதற்குள் அங்கு வந்த நர்ஸ் அங்கு அவினாஷை கண்டவுடன் வாசலிலேயே தயங்கினாள். உன் கைகளை உயர தூக்கு என்று அடுத்ததாக ஆணையிட்டான் அவினாஷ். சிரித்தபடியே கைகளை உயர தூக்கினாள். இனி என் கரங்களை பிடி என்று அவனுடைய கரங்களை அவள் கரத்தில் வைத்தான். மிதமான அவன் கை சூட்டை அனுபவித்தபடி அவன் கையை இறுக பற்றினாள் பூஜா. என்னை இழு பார்க்கலாம் என்று அவினாஷ் கட்டளையிட பலமாக அவனை தன் பக்கமாக இழுத்தாள் பூஜா. இதனை எதிர்பார்க்காத அவினாஷின் தலை பூஜாவின் முகத்தருகே வந்தது. பூஜாவின் கண்களில் எதையோ தேடிய அவினாஷ் அடுத்த வினாடி அவள் இதழ்களில் தன் இதழை பதித்தான். குங்குமமாய் சிவந்தாள் பூஜா. மெல்ல நிமிர்ந்தான் அவினாஷ். பூஜாவின் கரங்களில் இருந்து தன் கரங்களை விடுவித்தவன் அவளுடைய இதய துடிப்பு, இரத்த அழுத்தம் அவற்றை பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அட்டையில் குறிப்பெடுத்தான். அவன் குறிப்புகளை எழுதி கொண்டிருக்க பூஜா அவன் சட்டை நுனியில் தன் விரல்களால் மடித்து விளையாடினாள். அட்டையை அதற்குரிய இடத்தில் வைத்த அவினாஷ் மீண்டும் பூஜாவை நோக்கி குனிந்தான். நான் இப்போது செய்ய சொன்ன எல்லாவற்றையும் செய்ய சொல்லி நியூரோ சர்ஜன், ரெசிடென்சி மருத்துவர்கள் என்று ஒவ்வொருவராய் வருவார்கள். எல்லோரையும் என்னை இழுத்தது போல பலமாக இழுத்து விடாதே என்றபடி மீண்டும் ஒரு முறை அவள் இதழில் முத்தமிட்டவன் விசில் அடித்து கொண்டே அறையை விட்டு வெளியேறினான்.
அவன் போவதையே ஒருவித ஏமாற்றத்துடன் பார்த்து கொண்டிருந்த பூஜாவுக்கு மெல்ல மெல்ல ஒவ்வொன்றாய் நினைவுக்கு வந்தது. பூஜா, நீ ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகிவிட்டாய் அம்மா என்றபடி தான் விரித்து வைத்திருந்த செய்தித்தாளை மடக்கி அவளிடம் காண்பித்தார் விஸ்வநாத். பூஜாவுக்கு துணையாக அவர் வந்திருந்தார். படுக்கையில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த பூஜா அவரை பார்த்து பலவீனமாக சிரித்தாள். பெட்டி செய்தியாய் அவளின் படம் போட்டு செய்தி வந்திருந்தது. அவள் வலது காலும் இடுப்பு எலும்பும் சர்ஜரி செய்யப்பட்டு அந்த பக்கமே அசைய முடியாமல் படுத்திருந்தாள். அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் அவள் உடல்நிலை சரியாகிவிட்டது. இன்னும் ஓரிரு நாட்களில் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்று எண்ணினாள். வீட்டுக்கு போவது பற்றி யோசனையாயிருந்தது. ஆக்சிடென்ட் ஆன அன்று அவினாஷ் பேசியதற்கும் இன்றைக்கும் நடுவில் சூழ்நிலையே வேறு. ஆனாலும் வீடு செல்ல தயக்கமாயிருந்தது. ஒரு முறை மீண்டும் அவினாஷிடம் பேசிய பின் வீடு சென்றால் நன்றாக இருக்கும். ஆனால் அன்று முத்தமிட்டு போனவன்தான் இதுவரை அவளை பார்க்கவில்லை. அவளை அவ்வப்போது பரிசோதிக்க வந்த நர்ஸ்களிடம் கூட 2 முறை கேட்டு பார்த்தாள். அவன் இவள் தூங்கும்போது வந்துவிட்டு போயிருக்கிறான். சுய சிந்தனையிலேயே சுழன்று கொண்டிருந்த அவளை விஸ்வநாதன் அழைத்தார். பூஜா, என்னம்மா, ஏதாவது தலை வலிக்கிறதா? அவர் கவலையுடன் எழுந்து அவள் அருகில் வந்தார். இல்லை மாமா, வீட்டுக்கு எப்போது போவோம் என்று யோசித்து கொண்டிருந்தேன், அவ்வளவுதான். என்னை பற்றி பேப்பரில் என்ன போட்டிருக்கிறான் என்று சொல்லுங்கள். ஓ, அதுவா? உன்னை தீவிரவாதி என்று கைது செய்தார்கள் இல்லையா? உன் ஆக்சிடென்ட்டை தொடர்ந்து அவர்கள் இன்னும் குடைந்திருக்கிறார்கள். அந்த சைனீஸ் உணவகத்தில் உன்னையும் டிராவிஸையும் பார்த்தவர்கள் சொன்னதன் பேரில் விசாரித்ததில் நீ சொல்வது உண்மை என்று தெரிந்திருக்கிறது. டிராவிஸின் இருப்பிடத்தையும் சோதித்து பார்த்ததில் அவன் ஒரு கயவன் என்று மட்டும் தெரிகிறது. புளாரிடா மாநிலத்திலும் அட்லாண்டாவிலும் பெண்களை கொடுமைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் கைதானவன் என்பது மட்டுமே அவனை பற்றிய விஷயம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் இனி எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கிறேன் என்றவர். ஆனால் ஒன்று பார், அந்த ஆண்டர்சன் மட்டும் வரி ஏற்பாடு செய்ததாய் சிக்கலில் மாட்டிக்கொண்டு விட்டான். அதுவும் தொழிற்சாலையில் வேலைக்கு வைத்திருந்தவர்களில் பாதி பேர் சட்டவிரோதமான தொழிலாளிகள். அது வேறு அவனுக்கு பிரச்சனையாய் முடிந்திருக்கிறது என்று தான் படித்ததை சுருக்கமாய் சொல்லி முடித்தார். அவர் பேச பேச பூஜாவின் முகம் கன்றியது. என்ன ஒரு முட்டாள்தனம் செய்திருந்தாள்! நல்ல வேளை எப்படியோ டிராவிஸிடமிருந்து தப்பித்து விட்டாள். அவன் என்ன ஆனான்? அவனை பற்றி யாருமே பேச காணோமே. ஏன் மாமா, டிராவிஸ் என்ன ஆனான்? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஓ, அதுவாமா என்று யோசித்தபடி தயங்கினார் விஸ்வநாதன். டிராவிஸின் மரணத்தை எப்படி இவள் ஏற்றுக்கொள்வாள் என்ற யோசனை அவருக்கு. அவர் பதில் சொல்லும் முன் அறையின் திரையை விலக்கிக் கொண்டு அவினாஷ் உள்ளே வந்தான். பூஜா டிராவிஸை பற்றி கேட்டது அவன் காதில் விழுந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் வந்தவன் தந்தையின் கையில் இருந்த பேப்பரை வாங்கி தானும் பார்த்தான். பார்ப்பது போல் நடித்தான். பூஜாவின் கண்கள் மகிழ்ச்சியால் மலர்வதையும் அவன் உணர்ந்தே இருந்தான். இதுதான் முதல் முறை அவளிடம் பேசப் போகிறான். ஆனால் என்ன பேசுவது? திடீரென்று நாவு அசையாதது போல் இருந்தது. இவள் தூங்கிக் கொண்டிருப்பாள் என்றல்லவா வந்தான்? பேப்பரை கொண்டு முகத்தை மறைத்து கொண்டவன் ஒரு சில வினாடிகளிலேயே தன்னை சமாளித்து கொண்டான். பேப்பரை தந்தையிடம் நீட்டியவன் பூஜாவின் அருகில் வந்தான். அவளது மருத்துவன் போலவே நடந்து கொண்டவன் அவள் கண்களை சந்திப்பதை தவிர்த்தான். ஒரு பார்வை போதும், பூஜா அவன் உள்ளத்தை அப்படியே படித்து விடுவாள். ஆனாலும் பூஜா அவன் கண்களை சந்திக்க முயல்வதை அவன் உணராமல் இல்லை. கடைசியாக வேறு வழியில்லை என்றானதும் அவளை நேராக பார்த்தான். அவன் பார்வை பட்டதுமே புது மலராய் மலர்ந்து சிரித்தாள் பூஜா. என்ன மேடம், பிரபலமாகி விட்டீர்கள் என்ற சந்தோஷமா? நாங்களெல்லாம் பேப்பரில் வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தோம் தெரியுமா? உங்களுக்கு என்னவென்றால் ஒரு ஆக்சிடென்ட். இப்போது உலகமே உங்களை கவனித்து கொண்டிருக்கிறது. டிவியிலும் பேப்பரிலும் வாரத்திற்கு 2 முறை உங்களை பற்றிய செய்தி என்று கிண்டலடித்தான். அதை ரசித்து மகிழ்ந்து சிரித்தாள் பூஜா. தூங்கி ரெஸ்ட் எடுங்கள் மேடம், நான் வருகிறேன் என்று கிண்டலாகவே அவளிடம் சொன்னவன், அப்பா, இன்சூரன்ஸ் விஷயமாக கொஞ்சம் பேச வேண்டும், வருகிறீர்களா என்ற தந்தையை அழைத்து கொண்டு அறையை விட்டு வெளியே சென்றவன் மீண்டும் உள்ளே வரவே இல்லை. விஸ்வநாதன் மட்டுமே உள்ளே வந்ததை பார்த்து ஏமாந்த பூஜா சோர்வுடன் முகத்தை மூடிக்கொண்டாள். வெளியே வர துடித்த கண்ணீரை இமைக்குள் சிறை வைக்க அவள் பெரும்பாடு பட வேண்டியிருந்தது.
அன்று முத்தமிட்டு சென்ற அவினாஷ் தன்னை நாடி வரவில்லை என்றதுமே அவினாஷின் மனநிலை புரிந்து தவித்தாள் பூஜா. அவன் கோபம் அவளுக்கு தெரிந்துதான் இருந்தது. ஆனாலும் மனதுக்குள் ஒரு நப்பாசை. அன்று முத்தமிட்டு விட்டு சென்றானே, அவளை மன்னித்து விட்டானோ என்று நினைத்தாள். ஆனால் அவனிடம் மனம் விட்டு பேச ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று ஏங்க ஆரம்பித்தாள். அவன் அவளிடம் பேச விருப்பப்படவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தால் போதும் என்று தோன்றியது. அவளுக்கே இந்த மாற்றம் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவனை எப்படியெல்லாம் அலட்சியப்படுத்தினாள், ஒரு தூசு போல நினைத்தாள். ஆனால் இன்றோ அவன் காலடி சத்தத்திற்காக மனம் ஏங்கியது. ஒருவேளை மருத்துவமனையில் அடைபட்டு கொண்டு எப்போதும் குருட்டு யோசனை செய்வதாலோ என்னவோ அவள் மனம் தனிமையில் தவித்தது. அரை வாசலில் நடமாட்டம் என்று தெரிந்தாலே அவினாஷோ என்று எதிர்பார்த்து ஏமாந்தாள். அந்த மாற்றம் அவளை யோசிக்க வைத்தது. பள்ளியிலும் கல்லூரியிலும் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து வைத்து கொண்டிருந்த பூஜா எந்த ஒரு ஆணும் தன்னை மயக்க முடியாது என்று மனதிற்குள் நினைத்திருந்தாள். ஆண்கள் என்றாலே உடல் மோகம் கொண்டவர்கள் என்பது அவளது கணிப்பாக இருந்தது. சேலையின் பின்னால் ஓடும் ஆண்களைத்தானே அவள் கல்லூரியில் கண்டிருக்கிறாள். ஒரு பெண்ணுடன் அறிவார்த்தமாக பேசிய எந்த ஆணையும் அவள் கல்லூரி நாளில் சந்தித்ததில்லை. அமெரிக்காவில் இருந்து மாப்பிள்ளை என்றதும் அவள் திருமண வாழ்க்கையை விட அமெரிக்க வாழ்க்கையை தான் கற்பனை செய்து பார்த்தாள். அதனால் அமெரிக்கா வந்துவிட்டால் தானே தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று மனதிற்குள் திட்டம் போட்டாள். அவினாஷையும் மற்ற ஆண்களைப் போல கணக்கிட்டு விட்டாள். டிராவிஸை கூட ஒரு பேராசிரியர் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய மனிதன் என்று எண்ணித்தானே அவனுடன் பழக ஆரம்பித்தாள். ஆனால் அவள் டிராவிஸிடம் காட்டிய ஈடுபாடு விட்டில் பூச்சி விளக்கு வெளிச்சத்திற்கு மயங்கிய மயக்கம்தான். டிராவிஸ் என்ன ஆனான் என்று தெரியவில்லை. அன்று டிராவிஸிற்காக எதிர்பார்த்து நின்றாள். இன்று அவினாஷின் வருகைக்காக காத்திருக்கிறாள். நினைத்து பார்க்கவே குமட்டி கொண்டு வந்தது. தனக்கென்று எதை தேர்ந்தெடுத்தாலும் சிறந்தவற்றையே நாடி போகும் அவள் நடந்து கொண்ட முறையோ மிகவும் கேவலமாக இருந்திருக்கிறது. நினைத்திருப்பதைப் போல தான் மிகப்பெரிய புத்திசாலி இல்லை. எதிர்மாறாக தான் ஒரு மிகப்பெரிய முட்டாள் என்ற உணர்வு பூஜாவை துக்கத்தில் ஆழ்த்தியது. தன் யோசனையோடு இருந்தவள் அரை பக்கம் காலடி ஓசை கேட்க எதிர்பார்ப்போடு வாசலை பார்க்க ஆரம்பித்தாள். அவள் அறை முன் வந்த காலடி ஓசை நின்றது. அவினாஷ் தானோ? எதிர்பார்ப்போடு காத்திருந்தாள் பூஜா. உள்ளே வந்து நின்றாள் வாண்டா. தன் தோழியை பார்த்ததும் ஆவலானாள் பூஜா. கண்கள் மலர தன்னை நோக்கிய பூஜாவை கண்டவுடனே நெருப்பை கக்கினாள் வாண்டா. நீ இறந்திருந்தால் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஆனாலும் என் ஆத்திரம் தீர உன்னை திட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்றுதான் சந்தோஷப்பட வேண்டியிருக்கிறது. அதிர்ந்தாள் பூஜா. வாண்டா, நீ என்ன சொல்கிறாய்? எனக்கு ஒன்று புரியவில்லை. நடிக்காதே, நீ ஒரு விஷம். அது தெரியாமல் பழகிவிட்டு இப்போது நான் அவஸ்தைப்படுகிறேன். நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? டிராவிஸை கொன்றது பத்தாது என்று என் கணவரை பற்றி இல்லாததும் பொல்லாததும் அதிகாரிகளிடம் சொல்லி எங்களை பெரிய பிரச்சனையில் மாட்டிவிட்டிருக்கிறாய். எங்கள் தொழிற்சாலையையே இழுத்து மூட வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது. எங்களை சாப்பாட்டிற்கே திண்டாட வைத்து விட்டாயே. பாவி பாவி, எங்கள் வாழ்க்கையையே சீர்குலைத்த பாவி என்ற ஆத்திரத்துடன் கத்தினாள் வாண்டா. நிலை குலைந்து போனாள் பூஜா. என்ன சொல்கிறாள் இவள்? டிராவிஸ் இறந்து போனானா? நான் அவனை கொலை செய்தேனா? அவன்தானே என்னை இழுத்து கொண்டு போனான். நெஞ்சடைக்க வாண்டாவை பார்த்தாள். அவள் ஆத்திரத்தோடு மூச்சிறைக்க பல்லை கடித்து கொண்டு பூஜாவை கொன்று போடும் ஆத்திரத்தோடு நின்றிருந்தாள். என்ன சொல்கிறாள் இவள்? என் தோழி என்று இவளுக்கு எவ்வளவு செய்திருக்கிறேன். என்னுடைய அன்பு தோழியாகத்தானே இவளை நடத்தி இருக்கிறேன். நான் ஏன் இவர்கள் வாழ்க்கையை கலைக்கப் போகிறேன்? ஒருவேளை சிறை அதிகாரிகள் வாண்டாவையும் அவள் கணவனையும் விசாரிக்கப் போவதாக கூறினார்களே, அதில் ஏதாவது பிரச்சனையோ? யோசிக்க யோசிக்க நேற்று அங்கிள் கூட ஏதோ வரி ஏய்ப்பு அது இது என்று செய்தித்தாளில் படித்து சொன்னாரே. சட்டவிரோதமாக தொழிலாளர்களை வைத்து வேலை வாங்கியதாக கூட சொன்னாரே. பூஜாவுக்கு ஒவ்வொன்றாய் விவரங்கள் நினைவுக்கு வந்தன. வாண்டா, உன் குடும்பத்திற்கு ஏற்பட்ட துயரத்திற்கு நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். ஆனால் நடந்த எதற்கும் நான் பொறுப்பில்லை. நீ என்னை நம்ப வேண்டும், மெல்லிய குரலில் சொன்னாள் பூஜா. அடச்சி, பேசாதே நாயே. செய்வதையெல்லாம் செய்துவிட்டு நல்லவள் போல் நடிக்கிறாயா?
பாவம் அந்த அவினாஷ் உன் பச்சோந்தி குணம் தெரியாமல் உன்னிடம் மாட்டிக்கொண்டு தவிக்கப் போகிறான். நான் இன்னும் சில நொடிகள் இங்கே இருந்தாலும் உன்னை கொன்று விடுவேன் என்ற அடிக்குரலில் சீறியவள் கையில் வைத்திருந்த பையை பூஜாவின் முகத்தில் வீசி எறிந்தாள். வீசிய வேகத்தில் வெளியேறிய வாண்டா பூஜாவின் அறையை நோக்கி வந்து கொண்டிருந்த கமலாவை பார்த்தவுடன் ஒரு முடிவுடன் அவரை நெருங்கினாள். நெற்றிப்பொட்டில் அடி வாங்கிய அதிர்ச்சியில் பூஜா சிலையாய் அமர்ந்திருக்க, அவள் வாண்டாவுக்கு வாங்கி கொடுத்திருந்த பரிசு பொருட்கள் கீழே விழுந்து சிதறி எழுந்தன. அவினாஷ் பூஜாவை வீட்டுக்கு அழைத்து வந்து கொண்டிருந்தான். கமலா பூஜாவின் தாயாரை விமான நிலையத்தில் அழைக்கப் போயிருப்பதால் இந்த வேண்டாத வேலை இவன் தலையில் விழுந்திருக்கிறது. பூஜாவுக்கு மருத்துவன் என்ற முறையில் அத்தனை செய்தவன் கணவன் என்ற பொறுப்பு ஏற்கும்போது மனம் முழுவதும் வெறுப்புதான் மண்டி கிடந்தது. அவள் தன்னை வார்த்தைகளாலும் செயல்களாலும் காயப்படுத்தியதை மறக்க முடியவில்லைதான். அது போதாதென்று பூஜாவின் அருகாமை அவனை எப்போதும் போல என்னென்னவோ செய்தது. ஸ்ரீரியங்கை இறுக்கி பிடித்திருந்தன அவன் கைகள். எங்கே தன்னை அறியாமல் அவை பூஜாவின் கூந்தலை தடவி விடுமோ என்றிருந்தது அவனுக்கு. இப்போது அப்படி ஏதும் முட்டாள்தனமாய் செய்யாமல் இருப்பதுதான் நல்லது. அன்று ஏதோ உணர்ச்சி வேகத்தில் அவளை முத்தமிட்டு விட்டானே தவிர அவன் மனம் இன்னும் உலைக்களமாய் உள்ளுக்குள் கொதித்து கொண்டுதான் இருந்தது. பூஜாவின் மேல் அவன் காட்டும் அன்பு அவனை ஏமாளியாகத்தானே காட்டியிருக்கிறது. ஆசை கணவனாக நடந்து கொள்வதற்கு அவன்தான் தினம் தினம் தண்டனை அனுபவிக்கிறான். தாடைகள் இறுக சாலையில் கவனம் செலுத்தினான். 2 வாரமே மருத்துவமனையில் இருந்துவிட்டு வந்திருந்தாலும் வெளிப்புறத்தை ஆவலாக பார்த்தாள் பூஜா. அதுவும் இப்போது அவினாஷிடம் மனம் விட்டு பேச வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி அவள் மனம் துள்ளியது. டிராவிஸ் என்ற தடையை கடவுளே அகற்றிவிட்டார். தோழி என்று நினைத்திருந்த வாண்டாவும் அவளை தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாள். அவினாஷிடமாவது மனம் விட்டு பேசி தன் மனதை திறந்து காட்ட இதுதான் நல்ல சந்தர்ப்பம். திரும்பி அவனை பார்த்தாள். தசைகள் இறுக அவன் பல்லை கடித்து கொண்டு இருப்பதை பார்த்ததும் அவன் கோபத்தில் இருக்கிறான் என்று புரிந்தது. அவன் கோபத்தை தன்னுடைய வார்த்தைகள் சமாதானப்படுத்திவிடும் என்ற நம்பிக்கையோடு ஆரம்பித்தாள். அவினாஷ், நான் எப்போது நடப்பேன்? சக்கர நாற்காலியில் உட்காரவே எனக்கு பிடிக்கவில்லை என்று அவன் தோளில் கை வைத்து அவன் கவனத்தை தன் பக்கம் திருப்ப முயன்றாள். அவளின் கை அவினாஷின் முதுகை எரித்தது. தோளை அசைத்து அதை தள்ளிவிட்டான். அவன் முகம் எந்தவித சலனமும் இல்லாமல் இருப்பதை பார்த்த பூஜா தன் முயற்சியை தொடர்ந்தாள். நீ என்னை காப்பாற்றியதற்கு நான் நன்றியே சொல்லவில்லையே என்று என் மேல் கோபமா? உனக்கும் எனக்கும் நடுவில் நன்றிக்கெல்லாம் அவசியமா என்ன? இல்லைதானே? அதனால் தான் நான் சொல்லவில்லை. அதற்கெல்லாம் கோபித்துக் கொள்கிறாயே? இப்போது நான் நன்றி சொல்கிறேன். நன்றி, நன்றி, ஆயிரம் ஆயிரம் நன்றி. என்னை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி என்று நாடக பாணியில் நன்றி சொல்லி சிரித்தாள். என்ன அவினாஷ், என்னுடன் பேச பிடிக்கவில்லையா? நான் திருந்துவிட்டேன் என்று புரியவில்லையா? நாம் இருவரும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பது விதி. அதனால்தான் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்து நான் மீண்டும் பிழைத்து வந்திருக்கிறேன். அதுவும் நீயே எனக்கு சிகிச்சை செய்திருக்கிறாய். நினைத்தாலே பரவசமாயிருக்கிறது தெரியுமா? உன்னை பற்றி மருத்துவ பணியாளர்கள் எப்படி பேசிக்கொண்டார்கள் தெரியுமா? உன் மனைவி என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு அவ்வளவு பெருமையாக இருந்தது. அவினாஷை பேச வைத்துவிடும் முயற்சியில் பூஜா பேசிக்கொண்டே போக அவினாஷுக்கு எரிச்சல்தான் வந்தது. இந்த பூஜா என்ன இப்படி விளையாட்டுத்தனமாகவே இருக்கிறாள்? எல்லாமே இவளுக்கு விளையாட்டுத்தனமா? இல்லை அப்படி நடிக்கிறாளா? பட்டென்று ஏதாவது அவளுக்கு வலிக்கும்படி சொல்ல வேண்டும் என்று நாக்கு துடித்தது. பல்லை கடித்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். இவனின் உணர்ச்சிகளிடம் விளையாடி பார்க்கிறாளே, இவனை கோபப்படுத்தாமல் விட மாட்டாளோ என்று உள்ளுக்குள் எண்ணியவன், உங்கள் அம்மா வந்திருக்கிறார்கள். எமர்ஜென்சி அடிப்படையில் அவர்களுக்கு விசா கிடைத்திருக்கிறது என்று நினைக்கிறேன் என்ற பேச்சை மாற்றினான். அப்பாடா, வாயை திறந்து விட்டாயா? அம்மா வந்தது இருக்கட்டும், நம் இருவருக்கும் இடையில் பேசுவதற்கு எவ்வளவு இருக்கிறது? இத்தனை நாள் நடந்ததையெல்லாம் மறந்து விடுவோம். இனி ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிப்போம். அவினாஷ், உனக்கு என் மேல் அளவு கடந்த காதல் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் நீ என்னை காப்பாற்றி இருக்கிறாய். இப்போது நீ கோபமாக நடித்தாலும் நான் நம்ப மாட்டேன். அன்று மருத்துவமனையில் எனக்கு நீ முத்தமிட்ட போதே உன்னை நான் புரிந்து கொண்டேன். என் மனதையும் நான் புரிந்து கொண்டேன்.
இனி நாம் இனிதே வாழலாம் என்றவள் மந்தகாச புன்னகையுடன் தொடர்ந்தாள். நினைவிருக்கிறதா அன்று பலூனில் வானத்தில் ஏற்றி சென்றாயே? அதுபோல இன்னும் ஒரு முறை உன்னுடன் செல்ல வேண்டும். உன் தோளில் சாய்ந்து கொண்டு அந்த பரந்த வானத்தை தொட்டு ரசிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறது என்று தன் கனவுகளை கணவனிடம் விழி விரிய விவரித்தாள் பூஜா. வீடு வந்து விட்டதை அவள் கவனிக்கவில்லை. அவள் சொன்ன நாளை அவினாஷால் மறக்க முடியுமா? அன்றுதானே நெருப்பாய் வார்த்தைகளை கொட்டி இதயம் வலிக்க ரத்தம் சிந்த வைத்தாள். இன்று இவனும் வேண்டுமாம். இவனுடன் மீண்டும் வானத்தில் பறக்க வேண்டுமாம். நேற்று வரை அந்த டிராவிஸுடன் சுற்றினாள். அவன் இல்லை என்று ஆனதும் அருவருப்புடன் தலையை அசைத்து கொண்டான். வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்திய அவினாஷ் இதுவரை இழுத்து பிடித்து வைத்திருந்த கோபத்தை பெரிய மூச்செடுத்து வெளியேற்றினான். வண்டியின் பின்னால் சென்று சக்கர நாற்காலியை வெளியே எடுத்தான். காரில் இருந்து அவனை திரும்பி பார்த்த பூஜா, வரட்டும் வரட்டும், இப்போது சக்கர நாற்காலியில் உட்கார வைக்க அவளை தொட்டு தூக்கத்தானே வேண்டும் என்ற மனதுக்குள் கருவியபடியே உட்கார்ந்திருந்தாள். என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஒருவித எதிர்பார்ப்போடு காத்திருந்தாள். சக்கர நாற்காலியை தூக்கி வந்த அவினாஷ் ஒரு இயந்திரத்தனமாக அவளை தூக்கி நாற்காலியில் உட்கார வைக்க முயல அவன் கன்னத்தில் தன் இதழ் பதித்தாள் பூஜா. அவளை நிதானமாக நாற்காலியில் உட்கார வைத்த அவினாஷ் மண்டியிட்டு அவள் முன் உட்கார்ந்தவன், உன் முத்தத்தை நான் திருப்பி கொடுத்தால் நீ ஒரு வேசி என்று நான் ஒத்துக்கொள்ள வேண்டியதாயிருக்கும். நேற்று டிராவிஸ், இன்று நான், நாளை யாரோ என்று இருப்பவள் நீ. ஒரு வேசி தேவைப்பட்டால் எங்கு செல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியும். மனைவியே வேண்டாம் என்று இருக்கும் என்னை வேசியை தேடி போக வைத்து விடாதே. இறந்து போன டிராவிஸிற்காகவாவது உண்மையா இரு என்று விட்டு எழுந்தான். பேய் அறைந்தது போல் ஆனாள் பூஜா. அவினாஷிற்கு அவள் பதில் சொல்லும் முன், பூஜா என்றபடி அவளை வந்து கட்டி அணைத்தார் அவளுடைய தாயார். எழுந்து போகும் அவினாஷின் முதுகையே வெறித்தாள் பூஜா. என்ன பேச்சு பேசிவிட்டான்! அப்படியே பாய்ந்து அவன் சட்டை காலரை இழுத்து 4 அறை விட வேண்டும் என்று பல்லை கடித்தாள். ஆனால் அவளால் எழுந்து கூட போக முடியவில்லையே. கை முஷ்டிகளை இறுக்கி சக்கர நாற்காலியின் கைப்பிடியை இறுக பிடித்தாள் பூஜா. என்ன வலிக்கிறதாடா கண்ணம்மா, வா உள்ளே போய்விடலாம் என்றபடி அவள் தாயார் தள்ளி கொண்டு வர வீட்டுக்குள் நுழைந்தாள் பூஜா. அவள் உள்ளமோ குமரி கொண்டிருந்தது. முதலில் டிராவிஸ் அவள் காலை வாரிவிட்டான். அவனை புனிதமானவனாக்கிவிட்டு சென்றாள் வாண்டா. இப்போது அவினாஷ் இவ்வளவு இழிவாக பேசுவான் என்று பூஜா எதிர்பார்க்கவில்லை. உலகமே அவளுக்கு எதிராக இருக்கிறது. எல்லோரையும் எதிர்க்க வேண்டும். பூஜாவை பற்றி இவர்கள் சீக்கிரமே புரிந்து கொண்டு அவளை நாடி வரும் காலம் தூரத்தில் இல்லை என்ற உறுதியோடு வீட்டுக்குள் நுழைந்தாள். கோபத்தோடு பூஜா வீட்டிற்குள் வந்தாள் என்றால் அவளை எதிர்கொள்ள குமுறலோடு காத்திருந்தார் கமலா. வாண்டா அவரை அணுகி பேசிவிட்டு சென்றதுமே சும்மா இருக்கவில்லை அவர். அவினாஷை அணுகி பேசினார். பூஜாவின் மேல் அவன் காட்டிய வெறுப்பும் கோபமும் ஏன் என்று புரிந்தது. பூஜாவின் அப்பார்ட்மெண்ட்டுக்கு சென்று வந்தவர் அது இருந்த கோலத்தை பார்த்து வாழ்க்கையையே வெறுத்து விட்டார். தனது இருப்பிடத்தை அலங்கோலமாக வைத்திருக்கும் இவள் ஒரு பெண்ணே இல்லை என்ற முடிவுக்கு வந்தார். மீண்டும் மாண்டாவை அணுகி பூஜா, டிராவிஸ் இருவரின் விவரங்களையும் அறிந்து வேதனைப்பட்டார். தனக்கு திருமணமானதை மறைத்து பூஜா டிராவிஸுடன் பழகியது கேட்டு அவருக்கு பூஜாவின் மேல் அருவருப்பாய் வந்தது. பூஜாவின் திமிர் அவருக்கு ஆத்திரமூட்டியது. அவள் படிக்கும் கல்லூரி முதல்வரையும் பூஜாவின் கவுன்சிலரையும் அணுகி பேசினார். டிராவிஸ் மேல் சின்ன சின்னதாய் குற்றச்சாட்டுகள் என்ற போதும் அவர்களது அறிவுரைக்கு எதிராக பூஜா டிராவிஸுடன் தன் பழக்கத்தை தொடர்ந்திருக்கிறாள் என்ற போது அவர் முடிவுக்கே வந்துவிட்டார் அவினாஷுக்கு மறுமணம் செய்வது என்று. நல்ல வேளை பூஜாவின் தாயார் சாந்திக்கு விசா கிடைத்து வந்துவிட்டார். விவாகரத்து பற்றி கலந்து ஆலோசித்து பூஜாவை அவருடனேயே இந்தியா அனுப்பிவிடலாம். இவள் எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து விலகுகிறாளோ அவ்வளவு சீக்கிரம் அவினாஷுக்கு நல்லது. மனம் இப்படி முடிவெடுத்த பிறகு பூஜாவிடம் மனம் விட்டு அன்பாக பேச முடியவில்லை. இரக்கத்துடன் அவளிடம் பேசக்கூட அவருக்கு முகம் வரவில்லை. தன் முடிவை செயல்படுத்த சரியான நேரம் பார்த்து கொண்டிருந்தார். பூஜா மேல் எவ்வளவு கோபம் இருந்தாலும் நடக்க முடியாத அவளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அவர் செய்து வைத்திருந்தார். இன்னும் 4 வாரங்களாவது அவள் நடக்க முடியாதுதான்.
சக்கர நாற்காலியும் வாக்கருமே அவளுக்கு துணை. கமலா தயார் செய்து வீட்டின் கீழ் பகுதியில் இருந்த அறைக்கு பூஜாவை உருட்டி கொண்டு வந்தார். அவளுடைய தாயார் அங்கேயே பூஜாவுக்கு துணையாக அவருக்கும் படுக்கை போட்டு கொடுத்திருந்தார் கமலா. அறைக்குள் வந்த பூஜாவை இயந்திரத்தனமாகவே அவினாஷ் மீண்டும் தூக்கி படுக்க வைத்தான். அவன் பார்வையில் இருந்த வெறுமை சாந்திக்கு வயிற்றை கலக்கியது. ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று அந்த தாயின் உள்மனம் சொல்லியது. கலக்கத்தோடு அவரும் எதையோ எதிர்பார்த்திருந்தார். முன்னறையில் தனி நாற்காலியில் கமலா உட்கார்ந்திருக்க அவர் பின்னால் சுவரில் சாய்ந்திருந்தான் அவினாஷ். விஸ்வநாதன் ஒரு சோஃபாவில் கமலாவுக்கு எதிர்ப்புறமாக உட்கார்ந்திருந்தார். பூஜாவிடமும் அவள் தாயிடமும் பேசும் நேரம் வந்துவிட்டது. பூஜாவின் தாயாரிடமே மகளை பற்றி பேச நினைத்திருந்தார். ஆனால் அவினாஷ் தான் பூஜாவும் அந்த இடத்தில் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டான். தாய் தள்ளி கொண்டு வர பூஜா முன்னறைக்கு வந்தாள். தாய் சாந்தி தன் அருகில் உட்கார கமலாவை நேராக பார்த்தாள் பூஜா. தன்னை பற்றிய பெரிய புகார் பட்டியலை அம்மாவிடம் படிக்கப் போகிறார். பின் 3 பேரும் அவளுக்கு ஒரு அரை மணி நேரம் அறிவுரை சொல்வார்கள். அதன் பின் அவினாஷையும் இவளையும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள சொல்வார்கள் என்றுதான் பூஜா எதிர்பார்த்தாள். அவினாஷுக்கும் தனக்கும் எல்லாம் சரியான பின் பூஜா தன்னை மெல்ல மெல்ல நிரூபித்து கொள்ளலாம். இன்று மட்டும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தால் போதும். கண்களை உயர்த்தி அவினாஷை பார்த்தாள். அவன் அலட்சியத்துடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். விஸ்வநாதனை பார்த்து திரும்பியவள் அவர் லேசாக புன்னகைக்க மீண்டும் கமலாவை பார்த்தாள் பூஜா. பக்கத்தில் இருந்த சாந்திக்கோ வயிற்றில் புளியை கரைத்தது. என்னம்மா பூஜா, இப்போது உடம்புக்கு எப்படி இருக்கு? பேச்சை ஆரம்பித்தார் கமலா. நல்லா ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் நானா நடக்க முடிஞ்சா நல்லா இருக்கும் சொல்லிவிட்டு தோழமையோடு புன்னகைத்தாள் பூஜா. நீயா நடக்க இன்னும் 2-3 வாரங்களாவது ஆகும் என்ற விஸ்வநாதன். நீங்க அத்தனை நாள் பூஜாவோடு இருக்க முடியுமா என்று சாந்தியை நோக்கி கேட்டார். பூஜா கூட இருக்க ஆசைதான். ஆனால் எமர்ஜென்சியா கிளம்பி வந்ததால 10 நாள்ல திரும்பி போகும்படியாத்தான் டிக்கெட் எடுத்துக்கிட்டு வந்திருக்க. அங்கேயும் 2 பெண் குழந்தைகள் தனியா இருக்கு இல்லையா என்றார் சாந்தி. அதனால் என்ன, நீங்க போகும்போது பூஜாவை கூட்டிக்கிட்டு போங்க, அவ்வளவுதானே. எப்படியும் அவளுக்கு எங்களுடன் இருக்க பிடிக்கலை. நீங்க அவளை கூட்டிக்கிட்டு போறதுதான் எல்லோருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன் என்று பட்டென்று சொன்ன கமலா. என்ன பூஜா, 20 மணி நேர பயணம் உன்னால தாங்க முடியும் தானே என்று பூஜாவை பார்த்து கேட்டார். அவரது கேள்வி நீ ஊருக்கு போகிறாயா என்று கேட்கவில்லை, போ என்று சொல்கிறது. அப்படியானால் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல சம்மந்தியம்மா. பூஜா எப்படி மாப்பிள்ளைய விட்டுட்டு? தயக்கமாக கேட்டார் சாந்தி. மாப்பிள்ளைய என்ன விட்டுட்டு? மாப்பிள்ளைய வேண்டாம்னு தானே யாரோ ஒரு பொறுக்கியோட ஓடிப்போய் இப்படி காலை உடைச்சுக்கிட்டு வந்திருக்கா உங்க மக. கோபமாக பொறிந்தார் கமலா. அதான் சாரி சொல்லிட்டேனே ஆன்ட்டி. டிராவிஸ் ஒரு பொறுக்கின்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. என்னை மன்னிச்சிடுங்க என்றாள் பூஜா. அது என்னம்மா மன்னிப்புன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்ட? இந்த ஒரு வார்த்தை நீ செஞ்ச தப்ப சரி பண்ணிடுமா? உனக்கு நாங்க எவ்வளவு செஞ்சோம், அதுக்கு பதிலா நீ என்ன செஞ்ச? பூஜை நடக்கிற இடத்துல குடிச்சிட்டு வந்து ஆடுன, ஊதாரித்தனமா செலவு செஞ்ச, என் பையன்கிட்ட முகம் கொடுத்து பேசினது இல்லை, அவனுக்கு ஒரு வாய் சாதம் பரிமாறினது இல்லை. அதை எல்லாத்தையும் விடு. கல்யாணமே ஆகலைன்னு சொல்லிக்கிட்டு இன்னொருத்தனோட ஊர் சுத்தி இருக்க. அது மட்டும் இல்லாம ஏதோ பிரச்சனை வந்தப்போ சமயோசிதமா நடந்து கொள்ளாம இல்லாத பிரச்சனையெல்லாம் வீட்டுக்குள்ள இழுத்துக்கிட்டு வந்திருக்க. பட்டாசு போல படபடவென்று வெடித்தார் கமலா. என்னவோ சின்ன பொண்ணு விவரம் தெரியாம பண்ணிட்டா. இந்த வயசுல எல்லா பெண்களுமே இப்படி பொறுப்பு இல்லாம நடந்து கொள்கிறார்கள். நாம தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் என்றார் சாந்தி. எனக்காக பூஜாவை மன்னித்து கொள்ளுங்கள். எதையும் பெருசுப்படுத்தாதீங்க ப்ளீஸ். என்னங்க நீங்க திரும்ப திரும்ப மன்னிப்பு மன்னிப்புன்னு வர்றீங்க? அந்த வார்த்தையால ஒட்ட முடியாத அளவுக்கு இங்க நடந்திருக்கு. அதுக்கு எல்லாமே காரணம் உங்க பொண்ணுதான். இதுவரை பேசாமல் இருந்த விஸ்வநாதன் பேசினார். இது மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் இந்தியாவிலிருந்து பெண் எடுத்தோம். ஆனா இந்த மாதிரி ஆயிட்டது. உங்க பொண்ணு விஷயத்துல நாங்க எவ்வளவு பொறுமையா இருந்தோம்னு எங்களுக்கு தான் தெரியும். தன் பெண்ணையே குறை சொல்ல சொல்ல சாந்திக்கு கோபம் வந்தது. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை நான் தப்பு 2 பேர் மேலேயும் தான் இருக்கு. நான் உங்க பொறுப்புல தானே என் பொண்ணை அனுப்பி வச்சேன்.
கணவன் மனைவி இருவருக்கும் பிரச்சனைனா உடனே பெண்ணை தனியாக அனுப்பிவிடுவதா? அவளுக்கு உரைக்கும்படி சொல்லி புரிய வைத்திருக்க வேண்டாமா? அது ஏன்? விபத்து நடந்த அன்னைக்கு பூஜா கெஞ்ச கெஞ்ச மாப்பிள்ளை அவளை தனியா விட்டு விட்டு வந்தாரே, அது மட்டும் எந்த விதத்துல சரி? அன்னைக்கு மட்டும் பூஜாவை மாப்பிள்ளை தன் கூடவே அழைச்சுக்கிட்டு வந்திருந்தா சாவுக்குள்ள புகுந்து வர வேண்டிய அவசியம் என் மகளுக்கு வந்திருக்காது இல்லையா? அவரால தான் என் மகளுக்கு இப்போ இந்த கதி. தன் பங்குக்கு தானும் குரல் உயர்த்தினார் சாந்தி. அவன் பூஜா பேசிய பேச்சுக்கும் நடத்தைக்கும் கோபப்பட்டு அவளை திருத்துவதாக எண்ணி தனியாய் வைத்து விட்டான். என்னிடம்தான் சொல்லவில்லையே தவிர அவன் அப்பாவிடமும் உங்களிடமும் கூட போன் செய்து சொல்லி இருக்கிறான். தான் தோன்றித்தனமாய் தெரிவதற்கு அது வசதியாய் இருந்ததனால் தானே பூஜா பெரியவர்கள் எங்களை அணுகவில்லை. உயிருக்கு ஆபத்து என்று அவள் ஓடும் போதும் என் மகனை அவள் தேடவில்லையே. நீ வேண்டாம், எனக்கு தேவையில்லை என்று பூஜா அவமானப்படுத்தும் வகையில் சொன்ன பிறகு வலிய போய் உதவி செய்ய அவன் ஒன்றும் இளிச்சவாயன் இல்லை. ஆத்திரமாக கத்தினார் கமலா. கமலாவுக்கு பதில் சொல்லவா எடுத்த தன் தாயின் கையை தன் கையால் அழுத்திய பூஜா அவினாஷை பார்த்தாள். கல்லாய் இருந்த அவன் பார்வை மட்டும் அவள் முகத்தை விட்டு விலகவில்லை. சரி, இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று கமலாவை பார்த்து கேட்டாள். நாங்க என்னம்மா உனக்கு சொல்றது? அவினாஷை விவாகரத்து செய்ய போகிறேன் என்று சொன்னாயே, அதை முதல்ல செய். விவாகரத்துக்கு எழுதி போட்டுவிட்டு நீ இந்தியா சென்றாலும் சரிதான், இந்தியா சென்று விவாகரத்து செய்தாலும் சரிதான். எப்படியோ உன்னிடமிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைத்தால் சரிதான். அவினாஷ் இனியாவது சந்தோஷமாய் இருக்கணும், அது போதும் எங்களுக்கு என்றார் கமலா. அவனுக்கு வேறு பெண் பார்த்து விட்டேன், சந்தனா. அவனுடன் படித்தவள்தான். அவன் மேலே உயிரையே வைத்திருக்கிறாள் என்று அவர் தொடர்ந்து முடிக்கவும் விலுக்கென்று நிமிர்ந்தான் அவினாஷ். கமலாவின் வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரையும் ஒரு வினாடி நிலை குலைய வைத்தது. அவினாஷை இன்னொரு பெண் விரும்பினாளா? பூஜாவுக்கும் சாந்திக்கும் அது அதிர்ச்சியாய் இருந்தது. சந்தனாவிடம் அதற்குள் பெண் பேசிவிட்டாளா என்று அதிர்ந்து நின்றார் விஸ்வநாதன். அவினாஷ் தான் முதலில் அசைந்தான். என்னம்மா, என்ன பேசுற நீ? நான் என்ன நீ வச்சு விளையாடுற பொம்மையா? இந்தியாவில் இருக்கும் பெண்ணெல்லாம் தங்கம் வைரம் என்றாய். பூஜாவை என் தலையில் கட்டி வைத்தாய். இன்று உனக்கு பூஜா வேண்டாம் என்று தோன்றிவிட்டது. சந்தனாவை இழுக்கிறாய். அவள் என்ன பாவம் செய்தாள்? சந்தனா என்னோடு பள்ளியில் படித்த நல்ல தோழி, அவ்வளவுதான். அவள் பெயரை கருப்படிக்காதே என்றான். இல்லையடா அவி, சந்தனாதான் உனக்கு நல்ல பொருத்தம். நான் செய்த தவறை சரி செய்ய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுடா என்றாள் கமலா. அதுதானே பார்த்தேன். வேறு ஒரு பெண்ணிடம் நாட்டம் இருந்ததால் தானோ என்னவோ பூஜா மனம் கவரும்படி மாப்பிள்ளையால் நடந்து கொள்ள முடியவில்லை. என் பெண்ணையே குறை சொல்கிறீர்கள் என்று அங்கலாய்த்தார் சாந்தி. கோபமாக அவரை பார்த்து திரும்பினான். அவினாஷ், பொம்பளைங்களா நீங்க? சந்தக்கடை மாதிரி உறவுகளை பத்தி விமர்சிக்கிறீங்க என்றவன் பூஜாவை நோக்கி திரும்பினான். உன் மனம் கவரும்படி நான் நடந்து கொள்ளவில்லையா? சொல், எத்தனை இடம் உனக்கு கூட்டி போயிருப்பேன். வந்த மறுநாளிலேயே உனக்கு கிரெடிட் கார்டு வாங்கி கொடுத்தேனே, நினைவில்லை? எவ்வளவு அன்புடனும் காதலுடனும் உன்னை அணுகி இருப்பேன். நீதான் ஒரு பொம்மை போல மூஞ்சியை தூக்கி கொண்டு உட்கார்ந்திருந்தாய். உன்னை தனியாக விடமாட்டேன் என்று உங்கள் அம்மா புலம்புகிறார்களே, தனியாக விட்டேன் என்று உங்கள் அம்மா புலம்புகிறார்களே, சும்மாவா விட்டேன்? 6 மாதம் வாடகை கட்டினேன், போன் பில் கட்டினேன், கரண்ட் பில் கட்டினேன், உன் படிப்பு முழுவதற்கும் பணம் கட்டினேன். ஏன், என் அருமையான காரையும் உன்னிடம் கொடுத்தேன், கையில் செல்போனும் கொடுத்திருந்தேன். நீ எதையுமே சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அதற்கு நானா பொறுப்பு? இவ்வளவு பேசியும் அவன் ஆத்திரம் தீரவில்லை. கமலாவை பார்த்து சீறினான். இந்தியனாம், பண்பாம், கலாச்சாரமாம். மனித உறவுகளை காய்கறி வியாபாரம் பண்ணுவதா உங்கள் கலாச்சாரம்? பூஜாவை என் தலையில் கட்டி வைத்தது நீங்கள். அவள் இப்போது போக வேண்டும் என்றால் போக வேண்டியதுதான். அடுத்த பெண்ணை என்னிடம் தள்ள வந்து விட்டீர்கள். நான் என்ன பெண்களை சுற்றி வரும் மிருகமா? 4 முறை விவாகரத்து வாங்கி 5 முறை திருமணம் செய்வது என்றால் நான் ஒரு அமெரிக்கனாகவே வாழ கற்று இருப்பேனே. நீங்கள் எனக்கு சொல்லி தந்தது ஒன்று, இப்ப வாழ சொல்லும் வழி ஒன்று. இப்போது எங்கே போயிற்று உங்கள் கலாச்சாரம், உங்கள் பண்பாடு? இன்னும் ஒரு முறை நீங்கள் திருமணம் அது இது என்று என் வாழ்க்கையில் விளையாடினீர்களானால் நான் உங்கள் மகனாக இந்த வீட்டுக்குள் வர மாட்டேன் என்றவன் பூஜாவை பார்த்து திரும்பினான். அமெரிக்காவில் வாழத்தான் உன்னை திருமணம் செய்தேன். என்னை பொறுத்தவரை
என்று விவாகரத்து வேண்டும் என்று சொன்னாயோ, அன்றே உனக்கும் எனக்கும் மனதால் விவாகரத்து ஆகிவிட்டது. சட்டப்படி விவாகரத்து வேண்டுமென்றால் அதை நீயே செய்து கொள். சட்டைகளை மாற்றித்தான் எனக்கு பழக்கம், உறவுகளை அல்ல. உன்னிடம் அன்றே சொன்னேன், விவாகரத்து என்று வந்தால் நீதான் செலவு செய்ய வேண்டும் என்று. நினைவிருக்கிறதா? ஆமாம் என்பது போல தலையாட்டினாள் பூஜா. அந்த செலவோடு நான் இதுவரை உனக்கு செலவு செய்தது எல்லாவற்றையும் எனக்கு திருப்பி கொடுத்துவிட்டு இந்தியாவுக்கு ஓடப்பார். இல்லை, அமெரிக்கா அமெரிக்கா என்று இங்கேயே செத்து மடி, எனக்கு கவலை இல்லை என்று உருமினான். உங்கள் விருப்பத்திற்கு ஆட்டி வைக்க நான் ஒன்றும் பொம்மலாட்ட பொம்மையும் இல்லை, நீங்கள் கடவுளும் இல்லை. அவன் சுற்றி சுற்றி ஒவ்வொருவரையும் பார்த்து உணர்ச்சி வேகத்தோடு பேச பேச சுற்றி இருந்தவர்களுக்கு தொண்டை அடைத்தது. கமலா தன் ஈர கண்களை துடைத்து கொண்டார். முதல் முறையாக பூஜாவின் கண்களில் இருந்தும் கண்ணீர் வெளிவந்தது. ஒரு நல்ல மருத்துவனை, தலை சிறந்த மனிதனை இப்படி மிருகமாக கத்த வைத்து விட்டாளே! நிஜமாகவே இவள் ஒரு ராட்சசி. சாதாரண ராட்சசி இல்லை, சுயநலவாத முட்டாள் ராட்சசி. அடிபட்ட சிங்கமாய் வீட்டுக்குள் வளைய வந்தான் அவினாஷ். அவனது ஒவ்வொரு வார்த்தைகளும் வீட்டில் இருந்த ஒவ்வொருவரையும் ஒரு விதமாய் உலுக்கி இருந்ததால் அவனை அணுகி பேசவே அனைவரும் தயங்கினர். தங்கள் தங்கள் அறைக்குள்ளேயே இருந்தனர். வேறறுந்த கொடியாய் துவண்டு கிடந்தார் கமலா. மகனை அணுகி பேச விஸ்வநாதன் விரும்பினாலும் மனைவியின் மனநிலையும் உடல்நிலையும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. மகனின் வார்த்தைகளில் இருந்த உண்மையும் காட்டமும் கமலாவை நிலை குலைய செய்துவிட்டன. கணவரின் அருகாமை அவருக்கு தேவைப்பட்டது. படுக்கையில் அவர் சாய்ந்திருக்க விஸ்வநாதன் மனைவியின் கைகளை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். இந்த சனிய எந்த நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்ததோ என் மகனையே எனக்கு எதிரியாக்கி விட்டாள். எது நடக்கக்கூடாது என்று சந்தனாவை மறுத்தேனோ அது இங்கே நடந்து விட்டது. தனது ஆதங்கத்தையும் இயலாமையையும் பூஜாவின் மேல் காட்டமாக காட்டினார் கமலா. சந்தனா அவினாஷின் பள்ளியில் படித்தவள். அது மட்டும்தான் விஸ்வநாதனுக்கு தெரியும். அவளுடைய தந்தை 2-3 ஹோட்டல்களுக்கு அதிபதி என்ற வரையில் பழக்கம். ஆனால் மீண்டும் மனைவி சந்தனாவின் பெயரை எடுக்கவும். என்ன கமலா, சந்தனா என்று ஒரு புது கதையை இழுக்கிறாய்? புது கதை இல்லைங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவினாஷ் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த புதிதில் சந்தனாவின் தாயார் நம்மிடம் வந்து அவினாஷுக்கும் சந்தனாவுக்கும் மணம் முடிக்க வேண்டும், அவினாஷின் கல்வி செலவை எல்லாம் தானே எடுத்துக்கொள்வதாக சொல்லவில்லை என்றவள் கணவன் விழிப்பதை பார்த்து, ஆமா, உங்களுக்கு உங்க வேலை மட்டும்தான் நினைப்பிருக்கும், மற்றது எங்கே ஞாபகம் வைத்துக் கொள்கிறீர்கள் என்று அழைத்து கொண்டவர் தொடர்ந்தார். நான் தான் அந்த சந்தர்ப்பத்தை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டேன். அந்த சந்தனாவிற்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று நினைக்கிறேன். என்ன, நம்ம அவினாஷை நினைத்து உருகி கொண்டிருப்பாள் பாவம். என்னவானாலும் சரி, இனி இந்த பூஜா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அவளை உடனே வெளியே அனுப்ப பாருங்கள். அப்போதுதான் என் மகன் என்னிடம் திரும்பி வருவான். இவள் எங்கே இருக்கும் வரை அவனுக்கு நரகம்தான். எப்படி நிமிஷ நேரத்தில் மிருகமாகி போனான் பார்த்தீர்களா என்ற கணவனின் கையை பிடித்து அழுத்தமாக சொல்லி கொண்டிருந்தார் கமலா. கமலா தன் அறையில் இருந்தே பேசினாலும் தன் அறைக்குள் சிலையாய் உட்கார்ந்திருந்த பூஜாவின் காதிலும் விழத்தான் செய்தது. அவினாஷின் வார்த்தைகளால் ஏற்கனவே உடைந்து போயிருந்தவள் மீது ஒவ்வொரு வார்த்தையும் கல் மழையாய் தலைமேல் விழுந்து கொண்டிருந்தது. அதையும் மீறி பூஜா ஒரு சைத்தான் என்ற அவினாஷின் நினைப்பை மாற்ற வேண்டும் என்ற ஒரு துடிப்பு அவளுக்குள் இருந்தது. அவனை எப்படி காயப்படுத்தி பைத்தியமாக்கி இருக்கிறோம் என்று நினைக்கும் போது அவளுக்கே அவள் மேல் கோபம் வந்தது. மருத்துவமனையில் குறும்போடு சிரித்த அந்த அவினாஷை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற உத்வேகம் அவளுக்குள் எழுந்தது. இத்தனை நடந்திருந்தும் அவினாஷ் தானாக விவாகரத்து செய்ய மறுக்க காரணம் தன்மேல் உள்ள காதல்தான் என்று பூஜா மனதார நம்பினாள். அவினாஷ் என்ற இழந்த பொக்கிஷத்தை அடைவதோடு அந்த பொக்கிஷத்தில் சேர தகுதியான வைரமாக தன்னை மாற்ற வேண்டிய அவசியத்தை உணர்ந்தாள். வேசி என்று சொல்லாமல் சொன்னவன் நீதான் என் மனைவி என்று தேடி வருவானா? வரவேண்டும், அவளை தேடி வரவேண்டும். வீட்டை விட்டு வெளியேறினால்தான் அது முடியும். இவள் இங்கேயே தங்கினால் அவள் மேல் இவர்களுக்கு வெறுப்புதான் வளரும். ஆனாலும் அவசரப்படாமல் யோசித்து எடுக்க வேண்டிய முடிவு. இத்தனை நாளில் நடந்த எல்லாமே ஒரு அவசர நிலையில் தலை போகிற வேகத்தில் நடந்து முடிந்து விட்டது. அதில் இவளுடைய பங்கு எல்லாமே தவறானதாகவே இருக்கிறது. யோசிக்க யோசிக்க வாண்டாவின் கோபம் இப்போது புரிந்தது.
அவினாஷின் குடும்பம் என்று இல்லாமல் இன்னும் 2 குடும்பங்கள் இவளால் சிதைந்திருக்கின்றன. டிராவிஸின் தாயை நினைத்து பார்த்தாள். எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும். உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைப்பது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை. ஆனால் செய்துதான் ஆக வேண்டும். அம்மா, என்னை அப்பார்ட்மெண்ட்டில் விட்டுவிட்டு நீ ஊருக்கு போ. நான் உன்னோடு வரலை. பூஜா அமைதியாக ஆனால் அழுத்தமாக சொன்னாள். என்னடி பூஜா, இவ்வளவு நடந்த பின்னாலேயும் இப்படி யோசிக்காமல் பேசுற? இந்த நிலைமையில் நான் எப்படி உன்னை தனியா விட்டு விட்டு போவேன்? நீயும் என் கூட வந்துடு. விவாகரத்து அது இது எல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம். அங்கே இருந்து எதையும் செய்யறது தான் நமக்கு பலம். தெரியாத இடம், வேண்டாத உறவுகள் என்று இங்கே எல்லாமே நமக்கு எதிரா இருக்கு. சொல்றதை கேள். பேசாம எங்கூட வந்துடு. என்ன படிக்கணுமோ இந்தியாவிலேயே படி. இங்க நீ தனியா இருக்க வேண்டாம். இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் போதும். என்னால உன்னை தனியா விட முடியாது. சாந்தியும் தன் பிடிவாதத்தில் இருந்தார். வந்து விடலாம் அம்மா, அது ரொம்ப ஈஸி. தப்பு பண்ணிவிட்டு உன் சேலை பின்னாலே மறைஞ்சிருக்கிறதில் ஒரு சுகம் கூட இருக்கிறது. ஆனால் இங்க இருக்கிறவங்க எல்லாம் உன் பொண்ணு ஒரு பொல்லாதவள்னு சொல்வாங்க. என்னை ஒரு ராட்சசின்னு சொல்வாங்க. பரவாயில்லையா? கன நேரம் அமைதியாயிருந்தார் சாந்தி. பின்னர் சொன்னார். உலகம் ஒரு பொண்ணை அவ்வளவு சீக்கிரமா குறை சொல்லாது. நீ கவலைப்படாதே. மாப்பிள்ளைக்கு அதான் சந்தனாவோ சாதனாவோ அவளோட தான் காதலாம். அதான் உன்னை ஒதுக்கிட்டார்னு சொல்லிடலாம். இவங்க என்ன அங்க இந்தியாவுக்கு வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் விளக்கி சொல்லிக்கிட்டா இருக்க போறாங்க? நீ பிழைச்சு வந்ததே போதும். என்னோட பேசாம கிளம்பி வா. அதிகாரமாய் மகளை காயப்படுத்தினார் சாந்தி. இல்லம்மா, இப்படி நான் எல்லாத்தையும் நடுவில் விட்டு விட்டு வந்தா அது சரியில்லை. அது மட்டும் இல்லாம பொண்ணை உலகம் சீக்கிரமாய் தப்பு சொல்லாதுதான். ஆனா சாதனை பெண்களை தலைமேல் வைத்து கொண்டாடும். அப்படிப்பட்ட பெண்ணாய் இந்தியா வந்தால்தான் உனக்கு பெருமை. அவினாஷின் மனைவியா மட்டும்தான் நான் இந்தியா வரணும். அதுதான் எனக்கு பெருமை. அதனால் நீ என்னை வற்புறுத்தாதே. நீ மட்டும் கிளம்பிப்போ. உறுதியாக சொன்னாள் பூஜா. தன் மகளின் தலையில் திடீரென்று கொம்பு முளைத்து விட்டது போல அவளை வினோதமாக பார்த்தார் சாந்தி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.